சகோதரி, இந்த வேளையிலும் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்களை லண்டன் யூகேயிலிருந்து வரவேற்போம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்தையும் எடுத்து வந்து வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. வேத வாசிப்புடனும் துதிகளுடனும் ஜெபங்களுடனும் பாடல்களுடனும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா, பிரைஸ்லோட்டமா, Praise மைக். Lord, brother. Praise ஆமேன், Lord. ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். வழக்கம் போல தேவனை ஆராதிப்பதற்காக தேவனுடைய பாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். இன்றைய நாள் முழுவதும் அவர் கரம் பிடித்து எங்களை நடத்தினதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி ஆராதிப்பதற்கு முன்பாக 113வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்க கேட்டு ஆராதனைக்கூடாக கடந்து செல்வோம். 113வது சங்கீதத்தை நாங்கள் இன்றைய நாளில் வாசித்து ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல தேவனே, வல்லமை உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். உம்மை நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்க இம்மட்டும் எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாதவருமாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேற்றுகிற தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த அந்த வார்த்தைகளில் நீர் உண்மை உள்ள தேவனும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எப்படியான ஒரு நிலையிலும் எங்களை கைவிடாத தேவனாய் எங்கள் கரம் பிடித்து நீர் நடத்தின கிருபைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்மை தேடாதவர்களாக இருக்கின்ற நேரத்திலும் கூட, ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட எங்கள் கரத்தை நீர் பிடித்து எங்களை வழி நடத்தி கொண்டு வார கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் நடக்கும் பாதைகளை அறிந்து அந்த பாதையில் நீர் கண்ணோக்கமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆயன் தன் மந்தையில் இருந்து தொலைந்த ஒரு ஆட்டை தேடி அலைவது போல எங்கள் தேவாதி தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக எங்களை தேடி கரம் பிடித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அளவில்லாத அன்பு எங்கள் மேல் வைத்த தேவாதி தேவன் நீர் எவருமே இந்த உலகத்தில் செய்ய முடியாத ஒன்றை உயிரையே எங்களுக்காக பலியாக தந்த தேவன் நீர் என்றதை நாங்கள் ஒரு நாளும் மறக்காமல் உம்முடைய பாதத்தில் நின்று நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம், பணிந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும், அந்த ஒவ்வொரு துளி ரத்தமும் இம்மட்டும் எங்களை வாழ வைத்துக் கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி. நோய்கள், வியாதிகள், பலவீனங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சத்துருவின் எண்ணங்கள், திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் தோற்று போகாதபடிக்கு எங்கள் ஜீவிய காலமெல்லாம் எங்களோடு போராடும் எதிரிகளோடு, சத்துருவோடு நீர் கூட இருந்து ஆண்டவரே எதிர்த்து போராடி எங்களுக்காக நீர் வெற்றி தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்காகவே சத்துருவோடு யுத்தம் செய்யும் தேவனாக நீர் எங்களை விட்டு விலகாதவராக எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் நல்லவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் தகப்பன் என்றும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
இம்மட்டும் காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீரும், மகிமை விளங்கும்படி நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறீர், விருந்து படைக்கின்றீர். நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்ல. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் பயமில்லையே, பயம் இல்லையே. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் வசனம் தேற்றுதையா. நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நானேன் கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் ஆயராயிருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை தகப்பனே. நீர் வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு பலம் தந்திருக்கிறீர். நீர் வார்த்தைகள் மூலம் உண்மை உள்ள வசனங்களால் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. எங்கள் ஆத்துமாவை நீர் நேரிய பாதையில் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி. சத்துருக்கள் மத்தியில் எங்களை எண்ணியால் அபிஷேகம் செய்யும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்யும் தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் ஆத்துமாவை நீர் உம்முடைய பாதையில் நடத்தி நேரிய வழியில் நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லவரே உம்மை துதிக்கிறேன். வல்லவரே உம்மை துதிக்கிறேன். போதுமானவரே உம்மை துதிக்கிறேன். பரிசுத்தமானவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அரியணையில் வீற்றிருப்பவரே உம்மை துதிக்கிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை துதிக்கிறேன். உண்மை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறேன். நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு இடகமும் பலமுமானவரே உம்மை துதிக்கிறேன். எங்கள் பக்கத்தில் நீர் நின்று எங்களுக்கு தரும் பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் எங்களை தப்புவிக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்ய நினைத்ததுகள் தடைபடாது ஆண்டவரே. எக்காலமும் உம்மை போற்ற கிருபை செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வல்லமையாக எங்களை நடத்தி கொண்டு வந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களை பலப்படுத்தி நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருவதை நாங்கள் உணரச் செய்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்ற வசனங்கள் மூலம் எங்களோடு பேசினவரே, நீர் வாக்கு மாறாதவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை விட்டு விலகாதவராக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தையும் பலத்தையும் தந்து ஜீவனையும் எங்களுக்காக நீர் தந்து உம்முடைய பாதத்தில் இன்றைய நாளிலும் கொண்டு வந்து நிறுத்தி நீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உனக்கு விரோதமாக உருவாகும் ஆயுதம் உனக்கு வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சத்துருக்கள் மூலமாக எங்களுக்கு எதிராக உருவாகும் எப்படியான ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் வல்லமை உள்ள அந்த நாமத்தினால் நான் அதை நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தம் நிறைந்த உம்முடைய நாமத்தினால் சத்துரு கொண்டு வரும் ஒவ்வொரு எண்ணங்கள் திட்டங்களை நான் நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன நல்ல தேவனே, எப்படியான ஒரு உதவி இல்லாத நேரத்திலும் இப்படியான ஒரு தனிமையான நேரத்திலும் உம்முடைய கிருபைகள் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் திக்கெட்டு போய் நிற்கும் நேரங்களில் உம்முடைய கடைக்கண் பார்வையால் எங்களை காணும் தேவன் நீர். கிருபையின் கண்களால் எங்களை காணும் தேவன் நீர். ஒவ்வொரு கணமும் நீர் எங்களை விசாரித்து நடத்தும் தேவன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தாய் தனது பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இம்மட்டுமா எங்களை மறவாமலும் எங்களை கைவிடாமலும் ஒவ்வொரு கணமும் எங்களை நினைத்து விசாரிக்கும் தேவனுமாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் திகைத்து போய் நின்ற நேரத்திலும் கலங்கி நின்ற நேரங்களிலும் நீர் எங்களுடைய தேவன் என்றும் எங்களோடு நீர் இருப்பேன் என்றும் வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசினவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற வசனங்கள் மூலமாய் எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள் மரண கட்டுக்களில் இருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன் நீர். எங்களோடு கூட இருந்து வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசி உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றி மட்டும் நடத்தினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலமடைந்து கழுகு போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்ற வார்த்தைகளின்படி உமக்காக உம்முடைய சமூகத்திற்காக நாங்கள் வாஞ்சியோடு உம்முடைய பாதத்தில் காத்திருக்கும் போது எங்களுக்கு நீர் புது பலனை தந்து எங்களை பலப்படுத்தும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போகாமல் களைப்படையாமல் புது பலத்தை தந்து நடத்தி கொண்டு வருகிறவரே, நீர் அதிசயமான தேவன் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை மட்டும் செய்யும் தேவன். நன்மைகளை மட்டும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கும் நேரங்களில் அளவில்லாத கிருபைகளால் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனாக நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு கூட இருந்து எங்களை நடத்தும் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதுமில்லை.
ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பயங்கரமும் வல்லமை உள்ள தேவனாயிருந்து அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் தேவனாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அளவில்லாத கிருபைகளால் எங்களை ஆசீர்வதிப்பவரே, நீர் எங்கள் இல்லங்களில் எங்களோடு கூட ஜீவிக்கும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கு சென்ற போதிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் வாக்கி செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன், நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நினைக்கிற தேவன், நாங்கள் இருக்கும் இல்லங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை நடத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தம் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இக்கட்டான நாட்களில், இக்கட்டான நேரங்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையும் பலமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்ரு எங்களுக்கு மறைவாக வைத்த வலையில் எங்களை விழுந்து விடாது காத்து கொள்பவரே, எங்களை மீட்டெடுத்தவரே, உம்முடைய பரிசுத்த கரங்களால் எங்களை தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும் தேவனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஐயா. பலத்தின் ஆவியால் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். பலத்தால் எங்களை நீரிடை கட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அன்பும் இரக்கமும் கிருபையும் கொண்ட எங்கள் நல்ல தேவனே, உமது அளவில்லாத இரக்கத்தாலும் கிருபையினாலும் இம்மட்டும் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சிந்திய அந்த பரிசுத்தமான திரு ரத்தம் எங்களை காத்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதே, உன் கூடாரத்தை அணுகாது என்று எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நோய்கள், பலவீனங்கள், பொல்லாப்புகள் அணுகாமல் நீர் தற்காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கிருபையின் கண்கள் காணுவதற்காகவும் உம்முடைய பரிசுத்தமான அந்த திரு ரத்தம், நீர் எங்களுக்காக சிந்தின அந்த திரு ரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளால் குடும்பங்களில் நீர் சமாதானம் தந்து சுகத்தோடும் பலத்தோடும் நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதித்து எங்களில் எல்லைகளை விரிவாக்கி நன்மைகளால் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருந்து எங்களை தாழ்ச்சி அடைய விடாது காத்துக் கொள்பவரே, நாங்கள் எதிலுமே குறைவுபட்டு போகாமல் நீர் அரணாயும் கோட்டையாயும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, நான் உனக்கு மகாபரிய பலமும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று கரம் பிடித்து எங்களை நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மைகளை மட்டும் வழங்கும் தேவனே,
உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடி உம்முடைய பாதையில் நடத்தி கொண்டு நீர் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எதிரிகள் மத்தியில் எங்களை எண்ணெயால் அபிஷேகம் செய்பவரே, உம்முடைய கிருபையின் பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக மனைவியாகுலப்பட்ட தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக எங்கள் பாவங்கள் சாபங்களை தோளில் சுமந்து கொண்ட தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான அந்த ரத்தம் எங்களை கழுவி சுத்தமாக்கி உம்முடைய பாதத்தில் நிறுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிருள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை காண்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால், அலகையின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றிக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயகாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சுத்திகரிக்கும், தூய்மையாக்கும், வாழ்நாளெல்லாம் தினமும் நன்மையான காரியங்கள் நமக்காய் பரிந்து பேசும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்களுக்காக, எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் பரிசுத்தமான அந்த ரத்தம் ஜெயம் என்று உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவருமாய், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் யுத்தத்தில் வல்லவர் என்றுமே ஆராதிக்கிறோம். யெகோவா என்பது உம்முடைய பரிசுத்த நாமம் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்கள் பலனும் கீதமும் எங்கள் ரட்சிப்பும் என்று ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன் என்றவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீரே எங்கள் பரிகாரியாய், எங்கள் குடும்ப மருத்துவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயரை சொல்லி
அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னவரே, பரிசுத்தமான பாதையில் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நீதியின் பாதையில் நீர் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நல்லவரே உம்மை துதிக்கிறேன். வல்லவரே உம்மை துதிக்கிறேன். போதுமானவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தமான தேவன் நீரென்று, ஆபிரகாமின் தேவன் நீரென்று, யாக்கோபின் தேவன் நீரென்றுமே ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் உம்மிடத்தில் இருந்து எங்களுக்காக ஒத்தாசை வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தமான சந்நிதியில் நின்று உம்மை துதிக்க வைப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலம் தரும் நாமமாய், சகாயம் செய்யும் நாமமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது நாமத்தில் நீர் தந்த பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமலும் பஞ்ச காலத்தில் திருப்தியாக்கும் தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களாக உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்கள் மேல் இரக்கம் கொள்ளும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு வழிகளிலும் நீர் பிரியமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முடியாத ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி தரும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகள் எங்களை விட்டு விலகாமலும் சமாதானம் நிலவேறாமலும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீர் எண்ணாமல் எங்களுக்காக பலியான தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனற்ற எங்கள் வாழ்க்கைக்கு ஜீவன் தர வந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் விழுந்து போக விடாமல் உம்முடைய கரத்தால் எங்களை தாங்கி எடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பாதையில் நாங்கள் நடப்பதற்காக நீர் எங்களை மீட்டெடுத்த தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மாண்புமிக்க எங்கள் தேவாதி தேவனே, எங்களுக்கு போதுமானவர் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவர் நீர் ஆண்டவரே. எங்கள் எல்லாவற்றிலும் நீர் எல்லாமுமாக எங்களை ஆளுகை செய்கிற தேவன். பரிசுத்த ஆவி எங்களை இந்த நேரத்தில் ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. அக்னியின் நெருப்பா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி எங்களை அபிஷேகிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. எந்தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எந்தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வளையும் உம் கிருபை என்னை தொடரும். எந்தகப்பன் நீர்தானையா, எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்புமிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் எந்தகப்பன் நீர்தானையா, எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் நீர் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் நீர் இருக்கின்றீர்.
உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு, உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். துதிக்கு பாத்திரர் நீர்தானே, தூயவரும் நீர்தானே, உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு, உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து வேத வாசிப்போடு வழிநடத்தி, துதிகளோடு ஜெபங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கூடாக பாடல்களோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவுமாக கர்த்தருக்கு சித்தமான நாளை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன் ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமென். நன்றி. ஆமீன் ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம்.